மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சில வருடங்களுக்கு பிறகு இல்லை, பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ப்ரொமோ வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ரொமோ வந்து நெல்சனுடைய அவர் ஸ்டைல்லே எடுத்திருக்கிறாரு. அந்த காமெடி மூமெண்ட்டோட எடுத்திருக்கிறாரு. நெல்சன் கடைசியில் மாட்டினார் போல இருக்கு 2 பேருக்கு நடுவில். அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. குறிப்பாக அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் 80ஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டாங்க நான் நினைக்கிறேன். எப்படி சார் இருந்தது ப்ரொமோ? கேட்குறாங்க இல்லை, சொல்லுங்க ஜி, யார் ஹீரோ? திரையுலகத்தில் இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத, பார்க்காத ஒரு விஷயமாக இன்றைக்கி வந்து அந்த ப்ரொமோவை பார்க்குறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 15 தியேட்டர், கேரளாவில் ஒரு 15 தியேட்டர், கர்நாடகா ஒரு 8 தியேட்டர், ஆந்திராவில் ஒரு 8 தியேட்டர், மொத்தத்தில் 46 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு படத்துக்கு தாங்க இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு ப்ரொமோவுக்கு ஒரு 3 நாளாக போட்டு எல்லா தூக்கத்தையும் கலைச்சி விட்டாங்க. அதாவது 7-12க்கு 1, ஸோ 12-7க்கு 1ன்னு போட்டு நீ பார்த்தா ஒரு தியேட்டர் இந்த ஷார்ட்டும் கொடுத்துட்டாங்க. சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 15 தியேட்டரில் முக்கியமாக ஒரு 5 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இந்த தியேட்டர்லாம் பார்த்துட்டு தான் வந்தால் ஏகப்பட்ட கூட்டம் ஒரு 11-10 மணிலேருந்தே நின்றுட்டுருக்கு, ஏகப்பட்ட ரசிகர்கள். இது ஒரு புறம். இது உண்மையிலே இந்திய திரையுலகத்தில் ஒரு வரலாற்று சாதனை நினைக்கிறேன் நான். இப்போ ப்ரொமோ பார்த்தாச்சு சார். எப்போவுமே இந்த நெல்சனுக்கு ஒரு பிளாக் காமெடி ஒன்று இருக்கும். ஏற்கனவே ஜெயலலிதா கொடுத்தாரு, ஜெயலலிதா 2ல் கொடுத்தாரு, இப்போ இதுலேயும் கொடுத்துருக்காரு. அணியும் அவரும் சேர்ந்து அந்த பிளாக் காமெடியோட ஒரு ட்ராவல் பண்ணுவாங்கன்னு இங்கேயும் அழகான ஒரு ஸ்டார் ஹோட்டல் கேட்டீங்கல்ல, அந்த பேசரில் அப்படி நிற்கிறாரு. பேக்ரவுண்டில் 2 ஃபோட்டோ. ஒரு பக்கம் ஸோ காட்ஃபாதர், இன்னொரு பக்கம் ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஸோ அமெரிக்கா. இது நடுவில் நெல்சன். ஒரு வாக்கில் வந்து ஸோ அணி சண்முக பிரியாவா கோகுல பிரியாவா என்ன ஹீரோனை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் காமெடிக்கு சொல்ல வரேன் நான். ராகாஜி அப்படின்ட்டு அவர் பாட்டு வாக் பண்ணிட்டு அப்படி புலம்பிட்டே போகிறாரு. மியூசிக் தெரிஞ்சு என்னையே ஏமாத்தா பார்க்குறாங்க அப்படின்னு நெல்சன் ஒரு டைலாக் கொடுத்துட்டு எங்கே போகலாம் ஃபஸ்ட்டு, அதாவது எந்த ரூமுக்கு போகலாம். ஒரு பக்கம் ரஜினி ரூம், ஸோ ஒரு பக்கம் கமல் ரூம். அப்படிங்கும்போது சரி, அதாவது அணி கொடுத்த ஒரு லீடில் அவர் ஒரு ரூமுக்கு போகலான்ட்டு போகிறாரு. அந்த ரூமில் போனோம்னா ஃபஸ்ட்டு விஷயம்லேயே ஃப்ரான்ஸ் மட்டும் காமிக்கிறாங்க. நெல்சன் தான் வியூவில் வர்றாரு. அந்த கோட் எடுக்க போகும்போது இது சார் எடுத்துட்டார் அப்படிங்கும்போது அந்த கோட்டை தூக்கிட்டு இன்னொரு கோட் எடுக்கிறது. அப்படியே கட் பண்ணால் இங்கே ஷூ எடுக்கும்போது சார் இந்த ஷூ கமலா சார் ரொம்ப நல்லா இருந்தது சார், சார் எடுத்துட்டார். அதை தூக்கி போட்டு இன்னொரு கையில் வந்து அந்த ஷூ ஒரு மாதிரி மெரூன் கலர் ஷூ ரஜினி எடுக்கிறது. இந்த பக்கம் வாட்ச்சு, ஸோ கூலிங் கிளாஸ். ஒருத்தர் எடுக்கிற இன்னொருத்தர் எடுக்காமல் கொண்டு போகிற போது இங்கே ஒரு ரீடு கொடுக்குறாரு உங்களுக்கு லைன். அப்போது 2 பேருக்குமே ஒரு கான்ட்ரவர்ஷியல் காம்படிஷன் இருக்குங்கிறத சொல்ல வர்றார். அவர் தொட்டதை நான் தொட மாட்டேன், அவர் போட்டதை நான் போட மாட்டேன். இது ஒரு ஒன்லைனில் வந்து வர்றது மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ எல்லாம் போட்டு அந்த கூலிங் கிளாஸை போட்டுட்டு அந்த ரூம் திறக்கும் போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு கமல் என்ட்ரி கொடுக்குறாரு. அது யூஸ்வலாக ஒரு என்ட்ரி கமல் அந்த கூலிங் கிளாஸை போட்டு வருது. செகண்ட் என்ட்ரி பார்த்தோம்னா சார் ரஜினி சார் அப்படி அந்த கூலிங் கிளாஸ் இறக்கி விட்டு அந்த கண் ஐபால் காமிச்சு தூக்கி விட்டு வாக் பண்ணும்போது ஏன்னா ஏங்க அவர் ரூமில் 75 வயசு தாங்க அவர் ரஜினி சாருக்கு, நம்பவே முடியலங்க. இந்த பக்கம் கமலுக்கு ஒரு 72. ஸோ ரொம்ப க்யூட்டாக 2 பேருமே அந்த விண்டேஜ் மாதிரி ஒரு ஸ்டைலில் ரஜினிகாந்தோடைய அந்த மேக்கப்பு. அப்புறமா ஒரு வாக் பண்ணி ஸ்டைலாக வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்தா ஒரு மெக்கானிக் ஷெட்டு. ஏன் மெக்கானிக் ஷெட்டில் இப்போலாம் வேலை செய்வாங்களா? அதுதான் நெல்சன். ஸோ இதுக்காக இந்த 2K கிட்ஸு ஜென்ஸு கிட்டையும் கொண்டு வரதுக்கு தான் நெல்சன் லாக் பண்ணுறது. இப்போல்லாம் மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்தான்னு வச்சுங்களேன், யாரும் லீவ் போட மாட்டாங்க. கார்லாம் சீக்கிரம் சர்வீஸ் பண்ணி வெளில போயிடுவாங்க. அப்படி ஒரு லீடை கொடுத்துருக்காங்க. அப்படி வாக் பண்ணி வரும்போது ஸ்டைலாக ஒரு வாக். ஸோ 3-4 கட் ஷாட் வருது, டக்கு டக்கு டக்குன்னு. என்ன ஸ்டைல் வாக்குங்க அது. அதாவது ரஜினி சாருக்கே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வாக். பக்கத்தில் கமல்ஹாசன் ஓகே அழகாக வர்றாங்க. காரில் ஏறும்போது இவருக்கே உரித்தான ஒரு ஸ்டைல். ஸோ ரஜினி சார் எல்லாம் கீழே ஒரு கையில் தூக்கி போடுறோன்னா ஒரு கீழே வச்சு ஒரு கையில் தட்டி விட்டு ஸ்டைலாக போடுறதா இங்கே கமல் பிடிக்கிறது. அருமையான ஒரு ரிவியூவில் பண்ணுறீங்க நெல்சன். உண்மையில் இந்த மேக்கிங் வந்து பிரமாதமாக இருக்குங்க. 3 minutes 47 seconds வரக்கூடிய ப்ரொமோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ப்ரொமோ ஒரு 10 தடவை பார்த்தாச்சு இது வரைக்குமே. அதெல்லாம் காரில் உட்காடுறாங்க. கார் ஸ்டார்ட் ஆகும்போது பேக்ரவுண்ட் பின் சீட்டில் பார்த்தா அவங்க 2 பேர் நெல்சன் அணியும். ஸோ அங்கே 2 ஊன்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு ஜி இந்த பப்பலாகறிங்க இன்னொரு மியூசிக் 2 பேர் சொல்கிறாரு மிக்ஸ் பண்ணி ஒரு மியூசியம் ரெடி பண்ணியிருக்கேன் போது அது இருக்கட்டும் கேட்போம். முதல்ல யார் ஹீரோ? ஸோ கமல் கேட்கும் போது அங்கே அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆகுது 2 பேருக்குமே. கட் பண்ணால் இந்த ரஜினி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஷாட்டு கேட்குறாருல ஹீரோ யாருக்கு ஜி, காரை ஸ்டார்ட் பண்ணி போகிறது. இங்கே தாங்க ஒரு செக்கு வைக்கிறாரு, ஒரு டாட் இங்கே தான் வருவாது. யார் ஹீரோன்னு 2 பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கேட்குறது
கமல் மட்டும்தான் கேட்குறாரு யார் ஹீரோன்னு. ரஜினி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாருல, சொல்லுங்க ஜி அப்படிங்கும்போது நீ தான் சொல்லணும் யார் ஹீரோ யார் வில்லன்கிறத அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. முன்னாடி பிரமாதமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்திய திரையுலகத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 47 வருடங்களுக்கு பிறகு 2 இமயங்கள் சேர்ற ஒரு படம். ஸோ இது வந்து அந்த நெல்சனை காமிக்கும் போது 2 இங்கிலீஷ் படத்தினுடைய போஸ்டரை காமிச்சிட்டாரு. இப்போ காட்ஃபாதர் நம்மளுடைய உலக திரையரங்கத்தினுடைய முதல் ஓஜி ஃபிலிம் அதுதான், காட்ஃபாதர் தான். அதுக்கு பிறகு இந்த பக்கம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா. இது எதுக்காக காமிச்சாருங்கிறது நீங்களே யூகம் பண்ணிக்கோங்க. பட் இங்கே ரஜினியும் கமலும் சேர்ந்து இந்த படத்தை வந்து இயக்க போகிறது நெல்சன். பிரமாதமான ஒரு லைன் சொல்லப்பட்ட ஒரு கதை. ரஜினி சார் உடனே கேட்டு ஓகேன்னு தான் கமல்ஹாசன் சொல்லப்பட்டது. கமல்ஹாசன் ஓகேன்னு சொல்லி தான் உடனே எல்லாமே கமிட் பண்ணி அனிருத் உள்ள வந்துட்டார். இப்போ பிஜிஎம் போட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ பார்க்கும்போதே ஒரு எதிர்பார்ப்பை வந்து கண்ணாபுரான் எகிர வச்சிருக்கு. பழைய பிஜிஎம் அந்த காலத்தில் போட்ட அந்த 80s. பிஜிஎம் பார்த்தீங்களா? ஆமாங்க, அதான் சொன்னேன், இந்த விண்டேஜ் ரஜினியும் இந்த கமல் மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் அந்த மியூசிக் கொண்டு வந்திருக்காரு. அதில் திரும்பி ஒரு மியூசிக் ஒன்று கம்போஸ் பண்ணும்போது பப்புலர் ஏன் சொல்கிறாரு உங்களுக்கு அதை? அவர் 80s கொடி கட்டி பிறந்தவர். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் ஒரு பார்ட் ஆஃப் த சாப்டர் வந்து இதுக்குள்ளே ட்ராவல் ஆகும். அதுதான் அணிய அதை பேசுகிற டைலாக் நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் மிக்சடு. ஸோ 80s ரஜினி கமலையும் நீங்கள் பார்க்கலாம். இதற்கு பிறகு என்ன கதைக்கெல்லாம் போருங்கிறது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சினிமோட்டோகிராஃபி கலக்கியிருக்காங்களே சார். ராஜி மேனன் சொல்லணும். ஏங்க அவர் எவ்வளோ பெரிய இந்த எக்ஸ்பர்ட் இருக்கீங்க. ஸ்பெஷலாக இதுக்காகவே கூப்பிட்டு வந்ததுங்க. அதை நீங்கள் வந்து மேக்கிங் பார்த்தீங்களா? ஸோ அந்த கேரேஜ் எப்படி இருக்குது உங்களுக்கு? பட் இந்த கேரேஜ் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸோ 5 ஸ்டார் ஹோட்டலோட அந்த பேசேஜ் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு? இதான் ராஜீவ் மேனன். ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸலண்ட் கேமராமேன் உங்களுக்கு. அதை ஸோ டெக்னீஷியன் ஹெவியாக இருக்குது உங்களுக்கு. ஆக்டர்ஸு கேட்க வேணும் 2 பேருமே. ஸோ ரெட் ஜெயின் மூவிஸ் இதுக்காகவே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சில கோடியில் வந்து பட்ஜெட்டாக போட்டு அதை செட்டை போட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேண்டாங்க. ஒரு 750-800 கோடிக்கு மேலே போகுது. இது நம்மளுடைய பெஞ்ச் மார்க் ஒரு 1000 கோடி தாண்டி ஒரு 1200 கோடி தாண்டணுங்கிறதா மிகப்பெரிய ட்ரீமில் நெல்சன் இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. பிரமாதமான ஒரு கதை. சுலைனா 2 பேரை எப்படி இவர் தூக்கிட்டு நெல்சன் ட்ராவல் பண்ண போகிறாங்கிறது இவங்க 2 பேர் பேசுகிற டைலாக்லேயே சொல்லிட்டாங்க. அவருக்கு இந்த முடியை பிச்சுக்க வேண்டியது தான். படத்தில் யார் ஹீரோ வில்லன்கிறதா படத்துடைய கதைங்கிறத கதையாக தான். அதானே இங்கே ப்ரோமோவில் பேசுகிற டைலாக் அதானே வச்சுட்டாங்க. நீங்கள் பேசுறது சொல்லலாம் இருக்கட்டும், அப்புறம் கேட்பா யார் ஹீரோ அப்படிங்கிற மேட்டர்லாம் வந்துருங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு ஹீரோயிசம் கலந்து ஒரு வில்லனா யார் வரப்போகிறா? ஸோ ஹீரோ யார் அடுத்த அப்டேட்டில் நீங்கள் அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. அடுத்தடுத்து இதில் சம்மந்தப்பட்ட கதைகள்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த படம் பண்ண வேண்டியது வந்து ஆக்சுவலாக லோகேஷ் தானே. லோகேஷ் பார்த்துருப்பாரு. அது இதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாருங்க லோகேஷ். கண்டிப்பாக இந்த 12 ஏழுக்கு தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு நேற்றே 2 ஸ்டில்லை விட்டு தெறிக்க விட்டாங்க. உண்மையிலேயே நெல்சனுக்கு. ஸோ அதாவது இந்த படம் கிடைத்து மிகப்பெரிய ஜாக் பாட். பட் லோகேஷ்ட்டு தான் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு ஐடியா இருந்ததுங்க. ஏன்னா கூலி அப்போவே ஒரு படம் பண்ணலான்னு பேசப்படும் போது தான் வந்தது ரஜினி சார். பட் லோகேஷை பண்ணுறதுக்கு கமலுக்கு ரொம்ப ஆசை. ஓகே, கதை ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. அந்த கதை சொல்லப்படுது. அதில் வந்து பெரிய அளவுக்கு என்ன, அதாவது 2 பேரையுமே அப்சர்வேஷன் பண்ண முடியல அவரால். ஸோ ரஜினி சார் சொன்னது வந்து மீண்டும் ஃபுல் வயலண்ட்டு. டோட்டலாக பார்க்கணும்னா கூலி இப்படி தான். ஸோ பண்ணிட்டீங்க லோகேஷ், ஏ சர்டிஃபிகேட் கிடச்சது. இது நீங்கள் என்ன குட்டிங்க நடித்தாலும் மீண்டும் ஏ சர்டிஃபிகேட் தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. வேறு ஒரு பேட்டர்ன் எதிர்பார்க்கறது ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ கமர்ஷியலுக்கு தேவை, ஆனால் மறுக்கலை. பட் இதற்குள்ளே வந்து எல்லா ஆடியன்ஸ் உள்ளே வர்றது மாதிரி ஃபேமிலி ரெண்ட்ஸோட ஜஸ்ட் ஒரு காமெடி ட்ராக்கோட ஒன்று கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா ரஜினி சார் சொன்னது. கமல்ஹாசன் ரஜினிக்கு இது பிடிக்கணும் லோகேஷ், எனக்கு எப்படினாலும் பரவாயில்ல, ஆனால் அவருக்கு பிடிக்கணும் இந்த படம் நீ சொல்கிற கதை அப்படிங்கும்போது தான் லோகேஷ் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுற ரஜினி சார்ட்ட. சார் நான் வந்து படம் பார்த்து சின்னதுலேருந்தே படம் பார்த்து வளர்ந்தது. ஹாலிவுட் படங்களை இந்த மாதிரி படங்களை பார்த்து நான் வளர்ந்துட்டேன். இப்போ பண்ணது கிட்டத்தட்ட அந்த மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன குட்டிக்கு நடித்தாலும் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னு தெளிவாக சொல்கிறதுக்கப்புறம் தான் அவரே இனிமேல் வந்து ரஜினியும் கமலையும் வச்சு நம்மளால் இயக்க முடியாதுங்கிற அவருக்கே தோன்றிடுச்சு. அதனால தான் வேணாம் சொல்லி விலகி போயிட்டார் அந்த மேட்டர்லேருந்து. ஸோ ரஜினி சார் ஓகேன்ட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் வந்து இயக்கணும் முடிவாகலன்னு சொன்ன விஷயம் அது. இப்போ நெல்சன் சொன்ன கதை என்ன அப்படின்னு பண்ணிங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவலாக ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு கதையை லைனை சொல்லியிருக்காரு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவருடைய கதையில் ஆக்ஷன் இருந்தாலுமே ஒரு காமெடி ட்ராக், பிளாக் காமெடி உள்ளே போகும். ஃபேமிலி எலமெண்ட்ஸ் வர்றது மாதிரி சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் ஸோ அவருடைய முந்தைய படங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள், இது அப்படியே இருக்கும். இதுவும் அந்த ஒரு பேட்டர்னில் தான் அவர் வந்து சொல்லப்பட்ட ஒரு கதை இருக்குது. அதனால் உடனடியாக இதை நெல்சனை கமிட் பண்ண ரஜினி சார். இதை லேட் பண்ண வேண்டாம், நல்ல கதை. ஸோ ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க, உடனடியாக ப்ரோமோ எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ரஜினியுடைய ஸ்டெப்பு தான் இது. ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரஜினி சாருடைய ஃபோர்ஸ் தான் இது.
நெல்சன் கூட ஜெயிலர் 2 ரிலீஸ் பிறகு நம்ம பார்த்துக்கலாம் சார், ப்ரோமோ ஷூட் பண்ணுவோம், வெளில விட்டுக்கலாம் சார், இப்போ அது வரைக்கும் வேண்டாம் நெல்சன் எவ்வளோ சொல்லி பார்த்தார். அது வேற இங்கே முடிஞ்சிச்சு, கவலைப்படாதீங்க, அந்த படம் வேற மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அள்ளிடு. இது இமிடியட்டாக நான் வெளியில் சொல்லியாச்சு, நான் வந்து மக்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுல ரஜினி எடுத்த ஸ்டெப்பு தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்த ப்ரோமோ. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து ரஜினி கமல் படம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு ஒரு நியூஸ் வந்த உடனே இதை முன்னெடுத்துட்டாங்களா? அதுக்காக தான் ரஜினி சார் வந்து இந்த டாபிக் வந்து அதாவது யாரோ கிளப்பி விட்டாங்க, போய்கிட்டே இருக்குது. இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 173 படம் வந்து சிபி சக்கரவர்த்தியோட கமல் தயாரிப்பில் பண்ணுறது மாதிரியான சூழலை மாறிச்சு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு போய் அது போகும்போது தான் ரஜினி சார் வந்து 2 பேரும் சேர்ந்து போகிறோன்னு சொன்னது வந்து சும்மா ஒரு மேஜிக், அது வாய்ப்பே இல்லை. கமல் தயாரிப்பில் ரஜினி சார் சோலோவாக போயிட்டார், 2 பேரும் பண்ண மாட்டாங்கன்னு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. இது ரஜினி சார் கொஞ்சம் எமோஷனல் ஆச்சு. அவர் எப்பவுமே சொல்ல மாட்டார், சொன்னால் செய்வார். அதனால தான் இதை உடனடியாக பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த இடத்துல சார் எடுத்திருக்காங்க? இது வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு, ஃபுல்லாக செட்டு தான் இது. இந்த ஸ்டார் ஹோட்டலும் சரி, மெக்கானிக்ஸும் சரி, நம்ம சாலிகிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு தான் இது எடுக்கப்பட்ட ப்ரோமோ. ஓகே சார், இந்த படத்தை பற்றி என்ன மாதிரியான கதை, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, என்ன பட்ஜெட் அப்படிங்கிறது பேக் டு பேக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார். நிஜமாவே பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஸ்வாகாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க, அதை பண்ணி காமிச்சிட்டாங்க நான் நினைக்கிறேன். 2 பேருமே சேர்ந்து திரும்பவும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக எனர்ஜெட்டிக்காக இருந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.